வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நான் பூர்ணிமா. நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையால் டெல்டா மாவட்டங்களில் அதிக பாதிப்பு ஏற்படவில்லை. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியின் சர்ச்சை பேச்சுக்கு விவசாயிகள் கடும் கண்டனம். சென்னைக்கு அதி கனமழை எச்சரிக்கை எதிரொலி. குடிநீர், பால், உணவு, காய்கறிகள் உள்ளிட்டவற்றை 2 நாட்களுக்கு இருப்பு வைத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு மாநகராட்சி அறிவுறுத்தல். லக்கிம்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வாகனம் ஏற்றி கொல்லப்பட்ட வழக்கு விசாரணையை கண்காணிக்க நீதிபதியை நியமித்தது உச்சநீதிமன்றம். தமிழகத்திலிருந்து விடை பெற்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி கடிதம். ஆதிக்க சக்தியின் கீழ் வழக்கறிஞர்கள் பணியாற்றி வருவதாகவும் அதை தகர்த்தெறிய தம்மால் முடியவில்லை என்றும் கருத்து. குடும்ப அட்டைதாரர்களுக்கு முழு கரும்புடன் 20 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. பண்ருட்டி முந்திரி ஆலை தொழிலாளி கோவிந்தராஜ் மரண வழக்கின் தற்போதைய நிலை என்ன? சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. அதி கனமழை எச்சரிக்கை எதிரொலி. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு. நெல்லை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. 3 மணி நேரமாக தொடர்ந்து பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர். மக்கள் கடும் சிரமம். ஆள்கடத்தல் வழக்கு. தருமபுரியை சேர்ந்த அஇஅதிமுக நிர்வாகி TR அன்பழகன் உள்ளிட்ட 3 பேர் கைது. தமிழகத்தில் ஒரே நாளில் 782 பேருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் 116 பேருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தகவல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சென்னைக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 2 நாட்களுக்கு தேவையான குடிநீர், பால், உணவு மற்றும் காய்கறிகளை பொதுமக்கள் இருப்பு வைத்துக் கொள்ளுமாறு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் நாளை பலத்த மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கும் தாழ்வான இடங்களில் மழைநீரை உடனடியாக வெளியேற்ற 600க்கும் மேற்பட்ட மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. அதி கனமழை காரணமாக மழைநீர் தேக்கம் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்களுக்கு தேவையான குடிநீர், பால், உணவு மற்றும் தேவையான காய்கறிகளை 2 நாட்களுக்கு இருப்பு வைத்துக் கொள்ள அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மழைப்பொழிவு உள்ள நேரங்களில் நீர்நிலைகள், நீர்வழிக் கால்வாய்கள் மற்றும் மழைநீர் தேங்கும் தாழ்வான இடங்களின் அருகில் செல்ஃபி புகைப்படம் எடுக்கக்கூடாது. தெருவிளக்கு, மின்கம்பங்கள் மற்றும் மின்சார இணைப்பு பெட்டிகளை தொடுதல் அல்லது மரங்களின் கீழ் நிற்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. மழை தொடர்பான புகார்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளுக்கு 1913 என்ற உதவி எண்ணிலும் 0442561920 256192561906 2561922007 2561922008 25303870 என்ற தொலைபேசி எண்களிலும் 9445477205 9445025819 9445025820 மற்றும் 9445025821 என்ற வாட்ஸ்அப் எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு இயக்கப்படும் ஆட்டோக்கள் தமிழக போக்குவரத்து துறையின் உரிமம் பெற்றிருப்பதை உறுதி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் கடலூரிலிருந்து புதுச்சேரியின் கிருமம்பாக்கம் இடையில் உரிய அனுமதியின்றி 150க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அந்த ஆட்டோக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது புதுச்சேரிக்கு இயக்கப்படும் ஆட்டோக்கள் தமிழக போக்குவரத்து துறையில் அனுமதி பெறுவதால் புதுச்சேரி அரசிடம் அனுமதி பெற தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழையால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் அதிக பாதிப்பு அடையவில்லை என உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் பாதிப்பு குறைவாக உள்ளதாக குறிப்பிட்டார். டெல்டா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட நெல் பயிரை அதை ஆராய்வதற்காக கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஐ. பெரியசாமி தலைமையில் 7 பேர் கொண்ட அமைச்சரவை குழு நியமித்து அறிக்கையெல்லாம் கொடுத்தோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சாங்க. இந்த காலகட்டத்தில் அதாவது ரொம்ப பாதிப்பு அதிகமில்லை டெல்டா மாவட்டத்தை பொறுத்தளவில். இந்நிலையில் அமைச்சர் சக்கரபாணியின் இந்த கருத்து டெல்டா விவசாயிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெருமழை வெள்ளத்தால் பல ஏக்கர் நிலங்கள் சேதமடைந்து வீணாகியுள்ள சூழலில் அமைச்சரின் இந்த பொறுப்பற்ற பேச்சு கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டனர். உண்மையான கணக்கு எடுத்து போன நவம்பர் போன வருஷம் இதே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன கேட்டார்னா, ஏக்கருக்கு 30,000 நஷ்டஈடு கொடுங்கன்னு கேட்டார். இப்போ அவர் அறிவிச்சிருக்கிறது ஏக்கருக்கு 8,000 தான் அறிவிச்சிருக்காரு. சம்பாவுக்கு ஏக்கருக்கு 2,000 உரமாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் இந்த மாதிரி கணக்கெல்லாம் தெனாலிராமன் கணக்கெல்லாம் வேண்டாம், நீங்கள் சரியாக கணக்கெடுத்து இந்த வெள்ளங்கிறத ஒத்துங்க சாமி, அதில் என்ன உங்களுக்கு கௌரவ குறைச்சா அதை ஒத்துக்கிட்டு ஏக்கருக்கு 30,000 நஷ்டஈடு கொடுக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஒவ்வொரு விவசாயியும் ஏக்கருக்கு 20,000 செலவு செய்து தண்டு உருள போகும் நிலையில் இருந்த பயிர் கனமழையில் பாதித்து சுத்தமாக அழிவிருக்கிறது, முழுவதுமாக பாதித்திருக்கிறது. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டு பாதித்த விவசாயிக்கு தற்போது தமிழக அரசு நேற்று அறிவித்த தொகை பார்த்தீங்கன்னா சொற்ப தொகையும் கிடையாது. 2,000 ரூபாய் இடுபொருள். மொத்தம் ஒரு ஹெக்டருக்கு 6,038 ரூபாய் இடுபொருள். இடுபொருளை வாங்கி கரைச்சி குடிச்சிட்டு தாவறதா? எப்படி விவசாயியோட நிலைமை என்ன? இடுபொருளை வாங்கி கரைச்சி குடிச்சு தாவ கொடுக்குறீங்களா? எங்களை வாழ வைக்க போறீங்களா? ஆழ்கடத்தல் வழக்கில் தருமபுரியை சேர்ந்த அதிமுக மாநில நிர்வாகி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்த ஜல்மாரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் தனது மகன் முத்துவேலை அதிமுகவின் மாநில விவசாய பிரிவு தலைவரான TR அன்பழகன் தாக்கியதாக பென்னாகரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் தனது மகனை பொத்தம்பட்டியில் உள்ள அன்பழகனுக்கு சொந்தமான கல்குவாரிக்கு கடத்திச் சென்று அடைத்து வைத்துள்ளதாகவும் அவர் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து TR அன்பழகன் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் TR அன்பழகன் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மற்ற இருவரும் பென்னாகரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அரசு மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி 4வது இடத்தையே பிடிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்போதைய தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் 2022 நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் கட்சிகள் பெறப்போகும் இடங்கள் குறித்து டைம்ஸ் நவ் மற்றும் பேர்ல்ஸ்ட்ரீட் நிறுவனம் இணைந்து கருத்து கணிப்பு நடத்தியது. கடந்த 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் பாஜக ஆட்சியை தொடர வேண்டும் என பெரும்பாலான மக்கள் விரும்புவதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 403 தொகுதிகளில் பாஜக 239 முதல் 245 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், கடந்த முறை 47 இடங்களில் வென்றிருந்த சமாஜ்வாதி கட்சி இம்முறை 119 முதல் 125 இடங்களை கைப்பற்றும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி 28 முதல் 32 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 5 முதல் 8 இடங்களில் வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது. நெல்லையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த பலத்த மழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர்.
நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக மழை சற்று குறைந்த நிலையில் இன்று மாலை திடீரென மழை பெய்ய தொடங்கியது. பின்னர் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பாளையங்கோட்டை, மேலப்பாளையம், தச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. நெல்லை மாநகர பகுதியில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை தற்காலிக பேருந்து நிலையம் முழுவதையும் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் பேருந்துகள் உள்ளே செல்ல முடியாததால் பயணிகள் பெரும் சிரமப்பட்டனர். பாளையங்கோட்டை செந்தில் நகர், மணக்காவலன் பிள்ளை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அவதிப்பட்டனர். பாளையங்கோட்டை கேடிசி நகரில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் ஒரு வீடு திடீரென மழையால் இடிந்து விழுந்தது. வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. அப்போது வீட்டில் யாரும் இல்லாததால் யாருக்கும் காயமில்லை. இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்து முழுமையாக சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் நிவாரணமும், சேதமடைந்துள்ள பயிர்களை மறு சாகுபடி செய்ய ஹெக்டேர் ஒன்றுக்கு 6,038 ரூபாய் மதிப்பீட்டில் இடுபொருட்கள் வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளதை கண்டித்து மயிலாடுதுறையில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் இழப்பீடு போதுமானதாக இல்லை என அவர்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 41 இருசக்கர வாகனங்களை திருடிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். போலீசார் நடத்திய வாகன தணிக்கையின் போது 5 பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபடுவது தெரியவந்தது. விசாரணையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை சேர்ந்த தட்சிணமூர்த்தி, வாணியம்பாடியை சேர்ந்த அரசன், சந்தோஷ், சதீஷ் மற்றும் வேலூரை சேர்ந்த திருவெங்கடம் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 41 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் திருநங்கைகள் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி கிழக்கு கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின் பேரில் அனைத்து திருநங்கைகளையும் ஒன்றிணைத்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் கூட்டம் நடைபெற்றது. ஆய்வாளர் மனோஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 5 நாட்களாக மழை தணிந்த நிலையில் மீண்டும் மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, சீர்காழி, கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. விவசாய நிலங்களில் தேங்கியிருந்த தண்ணீர் வடியத் தொடங்கிய நிலையில் தற்போது மீண்டும் பெய்யும் மழையால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கோவையில் ஆசிரியரின் பாலியல் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்ட பள்ளி மாணவியின் மரணத்தில் நீதி கேட்டு திருச்சியில் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி ஜமால் முகமது கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திருச்சி புதுக்கோட்டை சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றனர். வழக்கு பதிவு செய்யப்படும் என போலீசார் எச்சரித்ததால் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாலியல் விவகாரங்களில் அரசு கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்துகள் தொடர்கதையாக்கி வருகின்றன. இரவு நேரங்களில் புதிய பேருந்து நிலையம் பகுதி, பூங்கா நகர் பகுதி உள்ளிட்ட இடங்களில் மாடுகள் சுற்றித் திரிகின்றன. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் எதிர்பாராத விதமாக மாடுகள் மீது மோதி உயிர்ப்பலி ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. சாலையில் திரியும் மாடுகளை பிடித்து உரிமையாளர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் அபராதம் விதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் மயான கொட்டகை இல்லாததால் கொட்டும் மழையில் தகரத்தை பிடித்தபடி சடலத்தை எரிக்கும் அவலம் நேர்ந்துள்ளது. இங்குள்ள ராங்கியன் விடுதி கிராமத்தில் மயானத்திற்கு செல்ல பாதை வசதி இல்லாததால் சடலத்தை வயல்வெளி வழியாக தூக்கிச் செல்லும் நிலை உள்ளது. இதனால் மழைக்காலங்களில் இறந்தவர் உடலை எரிக்க முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மயானத்திற்கு இடம் ஒதுக்கி கொட்டகை அமைத்து தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திரைப்பட இயக்குனரும் நடிகருமான RNR மனோகர் மாரடைப்பால் உயிரிழந்தார். அவருக்கு வயது 61. கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த மனோகர் கடந்த 20 நாட்களாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். நோய் தொற்று சரியான நிலையில் மாரடைப்பால் உயிரிழந்தார். இவர் வீரம், என்னை அறிந்தால், ஈட்டி, மிருதன், ஆண்டவன் கட்டளை, கவன், விஸ்வாசம், டெடி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான திரு சல்மான் குர்ஷித்தின் புத்தகத்திற்கு இடைக்கால தடை விதிக்க டெல்லி நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. திரு சல்மான் குர்ஷித் எழுதியுள்ள சன்ரைஸ் ஓவர் அயோத்தியா, நேஷன்ஹுட் இன் அவர் டைம்ஸ் என்ற புத்தகம் இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தியதாக கூறி அப்புத்தகத்தை வெளியிடவும் அதன் விற்பனைக்கும் தடை விதிக்க கோரி டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த கட்டட தொழிலாளி இடி தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பரப்புப்பட்டியைச் சேர்ந்த பாலு தனது வீட்டின் அருகே பசுமாட்டிற்கு வைக்கோல் வைத்துக் கொண்டிருந்த போது இடி தாக்கியது. இதில் பாலுவும் அவரது பசுமாடும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொன்னேரியை அடுத்த திருப்பாலைவனம் மக்களுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் அதன் செயலாளர் திரு PV சங்கர் ராஜா உள்ளிட்டோர் உணவு வழங்கினர். கழக நிர்வாகிகள் வத்சலா, சுசீலா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே இறந்த மூதாட்டியின் பிணத்தை எடுத்து செல்ல பாதை இல்லாத அவலம் ஏற்பட்டது. 82 வயது மூதாட்டி தையல் நாயகி என்பவர் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் வேன் மூலமாக பிணத்தை எடுத்து சென்றனர். சுடுகாட்டிற்கு சென்றபோது பாதை இல்லாத காரணத்தால் சடலத்தை எடுத்து சென்ற வண்டியோடு கொட்டுமழையில் சாலையில் அமர்ந்து உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 15% அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான பணியை மத்திய அரசு நிறைவு செய்த அடுத்த நொடியே தமிழகத்தில் மருத்துவ கலந்தாய்வு தொடங்கும் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் சென்னையில் 50 நடமாடும் வாகனங்கள் மூலம் மழைக்கால சிறப்பு சித்த மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு வாகனத்திலும் 3 மருத்துவர்கள் மூலம் மருந்துகள் விநியோகிக்கப்படுகின்றன. இந்த வாகனங்கள் மூலம் கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், ஆடாதொடை உள்ளிட்டவைகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இந்த வாகனங்களை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் விலக்கு மசோதா குறித்து விரைவில் முடிவு வெளியாகும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். 15% ஒன்றிய அரசின் அந்த ஒதுக்கீடு, அது அந்த ஆல் இண்டியா கோட்டா, அந்த கோட்டாவுக்கு அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்து அவங்க அதை முடிச்சிட்டு உடனே தான் நம்ம இங்கே பண்ண முடியும். வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்வு அது. இன்னும் ஒன்றிய அரசு பண்ணி முடிக்கலை. கடந்த 2 நாட்களாக நாங்களும் டெல்லியில் இருக்கிற ஒன்றிய அரசின் அலுவலர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். சீக்கிரமாக அந்த 15%க்கான இடஒதுக்கீடை நீங்கள் ஃபில் பண்ணி முடித்த உடனே நாங்கள் பண்ணணும்னு கேட்டுனுக்கிறோம். நாம் இங்கே தயாராகவே இருக்கிறோம். அந்த 15%க்கான ஒதுக்கீடு முடிந்தவுடன் டெல்லியில் அந்த கலந்தாய்வு முடிந்தவுடன் அடுத்த வினாடியே இங்கே தொடங்கிடுவோம். ஜெய்பீம் படத்தில் நடித்ததற்காக நடிகர் சூர்யாவை தாக்கும் விதமாக பேசிய மயிலாடுதுறை மாவட்ட பாமக செயலாளர் பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜெய்பீம் படத்தில் வரும் சிறு காட்சியை வைத்துக் கொண்டு நடிகர் சூர்யாவுக்கு எதிராக பாமகவினர் ஜாதிய வன்மையுடன் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக திராவிடர் விடுதலைக் கழகத்தின் சென்னை மாவட்ட தலைவர் திரு உமாபதி தெரிவித்தார். ஜெய்பீம் படத்தை ஒட்டி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பெரிய ஒரு பரபரப்பு போயிட்டு கொண்டிருக்கிறது. அந்த படத்தில் இன்றைக்கு நடித்த சூர்யா அவர்களை தொடர்ச்சியாக பாமக சார்பாக பல்வேறு வடிவங்களில் அவர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறையுடைய மாவட்ட செயலாளர் பழனிசாமி என்பவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே நேரடியாக சூர்யாவை எட்டி உதைத்தால் 1 லட்சம் ரூபாய் பணம் தருகிறோம், அவர் ரோடில் நடமாட முடியாது, அவருடைய படங்கள் திரையிட முடியாது
இனி தமிழ்நாட்டில் அவர் எங்கேயும் நடக்க முடியாது என்று நேரடியாக ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு படத்தின் மூலமாக சொல்ல வந்தது காரணத்துக்காக இப்படி ஒரு ஜாதிய வன்மத்தோடு இன்றைக்கு பாமக தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் அந்த பழனிசாமி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்திலே கிரீவன்ஸிலே நாங்கள் ஒரு புகார் மனுவை அளித்துவிட்டு அகில இந்திய அளவில் நடத்தப்படும் ICAR தேர்வில் தமிழக அளவில் திண்டுக்கல்லை சேர்ந்த மாணவி ஓவியா முதலிடம் பெற்றுள்ளார். அவருக்கு ஆசிரியர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அமைப்பு ஆண்டுதோறும் MVS படிப்புக்காக கால்நடைத்துறைக்கான அகில இந்திய தேர்வு நடத்துகிறது. கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்தப்பட்ட இந்த தேர்வில் திண்டுக்கல்லை சேர்ந்த மாணவி ஓவியா தமிழக அளவில் முதலிடத்தையும் அகில இந்திய அளவில் 2வது இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார். அவரது இந்த சாதனையை கால்நடைத்துறை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர். மாணவி ஓவியாவுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நான் இந்த கால்நடைக்கான நடந்த முதுகலை அந்த தேர்வில் ஆல் இந்தியா லெவலில் 2வது இடம் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக எல்லாருமே IAS IPS அந்த மாதிரி போவாங்க. டாக்டர் இன்ஜினியர் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போதைக்கு படிக்க ஆசைப்படுறாங்க. ஆனால் எங்கள் ஃபீல்டு உண்மையிலே சொல்லப்போனால் கொஞ்சம் நல்ல ஃபீல்டு தான். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இல்லை, எங்கள் ஃபீல்டும் ஒரு நல்ல ஃபீல்டு தான். இதில் அவ்வளோவா யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ பெட்ஸ் அதுக்கப்புறமேல் ஆடு மாடு எல்லாமே ட்ரீட் பண்ணும்போது அது ஒரு தனி விதமான ஃபீல் தரும் நமக்கு. அதில் இப்போ நான் அனிமல் சயின்ஸில் PG எடுத்திருக்கேன். எனக்கு இதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனிவரும் செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் மோனிஷா. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.